அவங்க தொண்டர்கள் ஷார்ப்பா இல்லாத வரைக்கும், ஸ்ட்ராங்கா இல்லாத வரைக்கும், தெளிவா இல்லாத வரைக்கும், இந்த மாரி இழப்புகள் தொடர்ச்சியா சாதாரணமா நடக்கும். நான் சொல்றது சாதாரணமா நடக்கும். இவ்வளோ ஸ்பேஸ் நீங்க குடுக்குறீங்க. உங்க தலைவர், உங்க ஹீரோ வந்து ஹீரோவா இல்ல இப்ப. தமிழ்நாட்டுக்கு தலைவராகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கிரீன்ல ஆடல அவரு. உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காரு. தலைவர் ஆகணும். உங்க அப்பா, அம்மாவோ, உங்க அக்கா, தங்கச்சிய சேஃபா பாத்துக்கணுங்கிற மோட்ல வந்து நிக்கிறாருங்கிறப்ப, நீங்களும் அப்படி மாறணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தீங்கன்னா, க்ரவுடுக்குள்ள இருக்க மெம்பர்ஸ் நான் சொல்றேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்திருந்தீங்கன்னா, கேர்ல்ஸ, குழந்தைகள வந்துட்டாங்களா, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இந்த அந்த அந்த கூட்டம் அவங்க கண்ட்ரோல்ல இல்லங்கிறேன். அவங்கள கண்ட்ரோல் பண்றதே பெரும்பாடா இருக்குங்க. அந்த பசங்கள, குட்டி பசங்கள கண்ட்ரோல் பண்றது, டிவிக்கு பசங்கள கண்ட்ரோல் பண்றது பெரும்பாடா இருக்கு. சோ, அப்ப கட்டுப்படாத கூட்டம், மக்கள் கூட்டம், கட்டுப்படாத தொண்டர்கள். இதான் நடக்கும். இனிமே கொஞ்சம் பக்குவப்படுவாங்க, பக்குவப்படணும். இந்த க்ரவுட் இப்ப அடுத்து சார் வர்றப்ப இவ்வளவு க்ரவுட் சேருமான்னா டவுட் தான். ஏன்னா உயிர் பலியாயிருச்சுல்ல. பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் இறந்து போயிருக்காங்கல்ல. சோ இன்னொரு தடவ நான் விஜய் சார் வராரு, நான் பார்க்க போறேன்னு வீட்ல கிளம்புனா அடிய போட்டு உட்கார வைப்பாங்க. செத்துருவ அப்படிங்கிற மாரி ஒரு பயத்த உண்டாக்கிட்டாங்கல்ல. அது ஒரு வகையில உண்மதான். அந்த இம்பாக்ட் வந்துருச்சு. ஸ்டில் இனி சாரோட பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும்னு நான் நம்புறேன். அவரோட தொண்டர்களுக்கும் ஒரு பக்குவம் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா உங்கள சுத்தி எவ்வளவு பெரிய அரசியல் பிளே நடந்துட்டு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இல்ல கூட நல்ல பெரிய ஆலோசகர்கள் தானே இருக்காங்க. இப்ப புஷி ஆனந்த் இருக்கிறாரு. சோ அவரு ஆரம்பத்துல இருந்து புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னபடி தான் வழிநடத்தி கொண்டு போறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கிறாங்க. இவங்கலாம் இருக்கும்போது அதாவது பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்து தான் இவங்கலாம் வந்திருக்கிறாங்க. சோ இவங்கலாம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தவறு தானே. அவங்க சார்கிட்ட கள அரசியல் பத்தி புரிய வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ம். சாரோட பேச்சு அத பிரிப்பேர் பண்றாங்க. அதுல சில சமயம் தப்பா இருக்கு. அந்த லேயர்லயே தான் அவங்க சார ஹேண்டில் பண்றாங்களே தவிர, கள அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அவருக்கு அரசியல்னா இப்படிதான் அப்படிங்கிறத புரிய வைக்காம கொண்டு போறாங்கன்னு ஆமா. சொல்றீங்களா? அதுதான் அடிப்படையே தப்பு நம்ம சொல்லியிருக்கோமே. கொள்கையிலே தப்பு இருக்கு அப்படின்னு. இது 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 ஒரு கட்சியோட கொள்கையா அது? திராவிடம், தமிழ் தேசம் 2 சேர்க்கிற பேர் ஒரு கட்சியோட கொள்கையா? அதுவே அடிப்படை தப்பு. அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கு உங்களுக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல அது பேச தேவையில்ல. ஒரு இடத்துக்கு போறோம்னா, அங்க முன்னாடி அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த க்ரவுட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல மிஸ் ஆக போதா? ஒரு இடத்துல இப்ப எப்படி நான் சொல்றது? வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா, ஆகப்போதுன்னா உடனே போய் நம்ம ஆஃப் பண்ணுவோம்ல. அதானே பேசிக். கண்டிப்பா, கண்டிப்பா. அது தெரியணும்ல. அங்க இருக்க மெம்பர்ஸ்க்கு இப்ப புசியானந்த் சார் இருக்காரு அப்படின்னா, தகவல் வந்திருக்கணும்ல. சார் இங்க நெறைய க்ரவுட் வந்துட்டு இருக்கு. இதுல மக்கள் இருக்காங்களா? க்ரவுட் அதிகமா இருக்காங்களா? நம்ம ஆளுங்க இருக்காங்களான்னு தெரியல. சோ கண்ட்ரோல்ல மீறி போயிட்டு இருக்கு. சோ ஒண்ணு என்னன்னா சார் சீக்கிரம் வந்து பேசிட்டு உடனே கிளம்பணும். இல்ல வராம க்ரவுட் அதிகமா இருக்கு. அவங்க தானே முக்கியம். க்ரவுட் தானே முக்கியம். அவங்களுக்கு தானே ஆட்சி பண்ண போறீங்க. சோ அப்ப வராம இருக்கணும். அந்த மாரி இன்ஃபர்மேஷன சாருக்கு குடுக்குறதுக்கு பீப்பிள் கிடையாது. நெறைய பேர் வந்துட்டாங்க. தலைவர போய் பேச சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சது தானே காரணம். அவ்வளவுதான் உங்களுக்கு அறிவு இருக்கு.